அந்த காலத்துல அகிம்சைக்கு மரியாதை அதிகமா இருந்தது. இந்த காலத்துல இம்சைக்கு அதிக மரியாதை. ஒரு பெரியவர் இருந்தார். உண்மையை பத்தியும் சத்தியத்தை பத்தியும் நிறைய உபதேசம்லாம் பண்ணார். அது பிரகாரமே நடந்தார். அவர் பின்னாடி நிறைய கூட்டம்லாம் இருந்தது. சீடர்கள் அதிகமா இருந்தாங்க. அவர் கொள்கைக்கு மரியாதை இருந்தது. ஆனா காலப்போக்கில் அந்த மரியாதை குறைஞ்சி போச்சு. அவர் பின்னாடி போன கும்பலும் குறைஞ்சி போச்சு. இது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் ஒருத்தர். அதுக்கு பதில் சொல்ல வந்தார் ஒருத்தர். அவர் ஒரு கதையை சொன்னார். சீக்கிய கதை. அதாவது மகான் குருநானக் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் போற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் அவர் பின்னாடியே போயிட்டு இருந்துதான். அவர் எந்த ஊருக்கு போனாலும் எல்லாரும் பின்னாடியே போனாங்க. இந்த கூட்டத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற ஆர்வத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார் ஒருத்தர். அவரு குருநானக்கோட நண்பர். அவர் நேரா போய் குருநானக்கை பார்த்தார். ஆகா, உங்களுக்கு தான் எத்தனை ஆயிரம் சீடர்கள் அப்படின்னார். குருநானக் இதை கேட்டுட்டு லேசா சிரிச்சார். அவ்வளவுதான், பதில் எதுவும் சொல்லல. கொஞ்ச நாள் கழிச்சு குருநானக் ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு புறப்பட்டார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்னாடி போனாங்க. சும்மா போல, குரு மகாராஜுக்கு ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே போறாங்க. ஒரு சாலை ஓரமா போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஆகாசத்திலிருந்து செப்பு காசுகள் மழை மாதிரி கொட்டுச்சு. கோஷம் போட்டுக்கிட்டு வந்தவங்கலாம் பாதி பேர் உடனே கலைஞ்சு ஓடினாங்க. அவங்களுக்கு கிடைச்ச செப்பு காசையெல்லாம் பொறுக்கிக்கிட்டு மடியில் கட்டிக்கிட்டு சொல்லிக்காமல் கொள்ளாமல் நழுவி போயிட்டாங்க. அவர் இதையெல்லாம் கவனிக்காமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறார். அடுத்த ஊருக்கு போனார். அங்கே மறுபடியும் ஒரு பணமழை. போன தடவை செப்பு காசு கொட்டுச்சு, இந்த தடவை இங்கே வெள்ளி காசாக கொட்டுது. இப்பவும் இருந்த கூட்டத்தில் பாதி பேர் கும்பல் அப்படியே கலைஞ்சு ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு அதை பொறுக்கிட்டு அப்படியே ஓடிட்டாங்க. குருநானக் தொடர்ந்து போறார். இன்னொரு ஊர்ல மறுபடியும் பணமழை. இந்த தடவை வெறும் தங்க காசா விழுது. இதை பார்த்ததும் மீதி இருந்த கும்பலும் கலைஞ்சு ஓடி போய் தங்க காசை அள்ளிட்டு அம்பேல் ஆயிட்டுது. குருநானக் திரும்பி பார்த்தார். கடைசியா எஞ்சி இருந்தது ஒரே ஒரு சீடர் தான். செப்பு காசு, வெள்ளி காசு, தங்க காசு எதையும் பொருட்படுத்தாம இவர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறார். நீதான்ப்பா என்னுடைய உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவர்கிட்ட தன்னுடைய பணிகளை ஒப்படைச்சாராம் குருநானக். அவ்வளவுதான் அந்த கதை. அதை கேட்டதும் உண்மைக்கு ஏன் மரியாதை குறைஞ்சு போச்சுங்கிறது புரியுது. நல்லவங்க பின்னாடி போற கூட்டம் குறையறதுக்கு இதுதான் காரணம். காசு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க இந்த காலத்துல. காசு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா காசு நமக்கு அடிமையா இருக்கணும். வேலைக்கார மாதிரி இருந்து வேண்டியதை வாங்கி கொடுக்கணும். நாம காசுக்கு அடிமையாயிடக்கூடாது. அப்படி ஆகும் பொழுதுதான் விவகாரம் ஆரம்பம். இந்த காலத்து குரு ஒருத்தர், அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க. ஒரு காலத்துல ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தரா நழுவி போயிட்டாங்க. இப்ப மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு சீடன் தான். ரொம்ப பவ்யமா கையை கட்டிட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்கிறான். கடைசியில நீ மட்டுமாவது இருக்கியப்பா, அது போதும், நீ தான் எனக்கு உண்மையான சீடன் அப்படின்னாராம் குரு. அதுக்கு அந்த சீடன் சொல்லியிருக்கான், அப்படி இல்லைங்க சுவாமி, நீங்க இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிற பீடத்துக்கு அடியில பெட்டியில பணம் வச்சிருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும். அதனால நீங்க எப்போ எழுந்திரிச்சு அந்த பக்கம் போவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா.